தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழா டெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, இலவச கறவை மாடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு தெரியும். அந்த திட்டத்தின் வாயிலாக இப்போ ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வர இருக்கிற காலங்கள் தேர்தல் நேரங்கிறதுனால பல்வேறு அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பழங்குடியின விவசாயிகளுக்கு கறவை மாடு இலவசம், உடனே விண்ணப்பியுங்கள். இந்த திட்டம் இப்போதைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் வந்திருக்கு. அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் வரும்போது இதே நடைமுறைகளை தான் கடைப்பிடிப்பாங்க. அனைவருமே இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஏன் இந்த வீடியோ இப்போ சொல்கிறேன்னா, அனைத்து விவசாயிகளுக்கும் அடுத்தடுத்து வரும்போது நம்ம தகவல் தெரிவிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாருமே தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அறிவிப்பு: திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியின விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் கறவை மாடுகள் வழங்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் பழங்குடியினத்தை சார்ந்த வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் பழங்குடியின விவசாயிகள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். 50க்கும் மேற்பட்ட முழு மானியத்துடன் கறவை மாடுகள் வழங்கப்படுகின்றன. 50 பேர் வரைக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இப்போதைக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு தகுதியும் மூப்பு மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் கறவை மாடுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பயனாளிகள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்களாகவும் பழங்குடியினராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கை ஆகியோர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கிராம ஊராட்சிகளில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் 60 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதற்காக என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் அளவு உள்ள 2 புகைப்படம் தேவை. ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பதற்கான சான்று, பால் கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக பதிவுக்கான சான்று ஆகியவற்றின் நகலுடன் துறையூர் பழங்குடியின நலத்திட்ட அலுவலகத்தில் வரும் ஜனவரி 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. வர 14ஆம் தேதிக்குள்ளார இதில் விண்ணப்பித்து உடனடியாக பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த அறிவிப்பு திருச்சி மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் ஓரிரு நாட்களில் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருந்தீங்கன்னா அந்த அறிவிப்புகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு உடனடியாக தெரியணும். அதனால் ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதனால தான் எல்லாருக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம பொதுவாக போடுறது. சரிங்களா, மேலும் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.